Hello students, welcome to 1+1 channel. In the problem பார்த்தீங்கன்னா in the given diagram QA and PB are perpendiculars to AB diagramலாம் கொடுத்துட்டாங்க. If AO 10 cm அடுத்து வந்து BO 6 cm and PB 9 cm எல்லாம் வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Find AQ. இந்த AQோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கனாலே என்ன அர்த்தம்? சிமிலாரிட்டி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்க இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏக்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். என்ன இதுல வந்து இங்க 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல. அப்போ வேற ஏதாவது ஈக்குவலா இருக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ஆயிரும். அப்போ சிமிலர்னு ஆயிடுச்சுன்னா சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா வச்சு அந்த ஏக்யூவோட சைடு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் ஈக்குவல், இன்னொரு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லணும். அதான் எந்த ட்ரையாங்கிள்ல ஏஓக்யூ அண்ட் பிஓபி. ஏன் இந்த ஆர்டர்ல எழுதுறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஏவும் பியும் தான் ஈக்குவல். அப்போ நான் சம்ம வந்து ஏல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அதாவது ஏவும் பியும் ஒரே லைன்ல வரணும். சிமிலர்னு எழுதும் போது ஒரே லைன்ல, அதாவது இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து அப்ப ஏஓக்யூன்னு ஏன் எழுதணும்? ஏக்யூஓன்னு எழுதலாமா? எழுதலாம். ஏக்யூஓன்னு எழுதுனா இங்கேயும் என்ன எழுதணும்னா பிபிஓன்னு தான் எழுதணும். ஏன்னா இந்த டயக்ராம்ல இந்த ஆங்கிள் ஓவும் ஈக்குவல்னு அர்த்தம். ஏன்னா இது ரெண்டும் என்ன அர்த்தம்? ரெண்டும் கிராஸ் ஆகுறதுனால இட் இஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஞாபகம் இருக்கா? இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப இதுவும் ஒரே லைன்ல வர மாதிரி எழுதணும். அப்ப ஏபி ஈக்குவல், ஓவும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அந்த ஈக்குவல்னு தெரியற ஆங்கிள ஒரே லைன்ல வரணும். 1-1னா 1-1, 2-2னா 2-2. ஸோ அந்த ஆர்டர் மட்டும் மாற்றக்கூடாது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன எழுத போறோம்னா இன் ட்ரையாங்கிள் ஏஓக்யூ அண்ட் பிஓபி ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. அதே மாதிரி ஆங்கிள் ஏஓக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓபி. ஆர்டர் மாற்றக்கூடாது. சரிங்களா? ஆங்கிள் பிஓபின்னு எழுத போறோம். ஏன் இந்த ஆர்டர் மாற்றக்கூடாதுன்னா இந்த ட்ரையாங்கிள நான் இப்படிதான் சுத்தி வரேன். கரெக்டுங்களா? ஏஓக்யூ இந்த ட்ரையாங்கிள்ல நான் இப்படிதான் சுத்தி வரேன். புரியுதுங்களா? அப்போ இந்த கான்செப்ட்ல எழுதணும். அப்ப ஆங்கிள் ஏஓக்யூவும் ஆங்கிள் பிஓபியும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ ஆங்கிள் ஏஓக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓபி. என்ன ரீசன்? vertically opposite angles. புரியுதுங்களா? இது என்னது? vertically opposite angles. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால therefore triangle AOQ is similar to triangle BOP by AA similarity. சரிங்களா? AA similarity படி இது ரெண்டும் சிமிலர்னு சொல்லிட்டோம். இப்போ சிமிலர்னு சொன்னதுனால சைட்ஸை வந்து ப்ரொபோர்ஷனலா எழுத போறோம். AO by BO equal to OQ by OP equal to AQ by BP. ஏதாவது ரெண்டு தான் எடுக்க போறோம். எது நமக்கு தேவை எடுத்துக்க போறோம். AO by BO வேல்யூ கொடுத்துருக்காங்களா? AO by BO 10-6 கொடுத்துருக்காங்க. எழுதிக்கலாம். 10/6. OQ by OP கொடுக்கல. அப்ப அது நெக்லெக்ட்னு அர்த்தம். விட்டுறலாம். ஏக்யூ பை பிபி. ஏக்யூ கண்டிப்பா வேணும். ஏன்னா அதுதான் கண்டுபிடிக்கணும். ஏக்யூ பை பிபி. அப்ப ஏக்யூ தெரியாதனால ஏக்யூ பை 9 எழுத போறேன். சரிங்களா? அப்ப ஏக்யூ பை 9. இப்ப இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ல 2 3s are 6, 2 5s are 10. அப்ப 5/3 ஈக்குவல் டு ஏக்யூ பை 9. இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 9 equal to AQ into 3. இப்போ 3 இந்த பக்கம் வந்தா டிவைட் ஆகும் இல்ல? 5 into 9/3. இதை கூட நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு கூட அப்புறம் 3 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு AQ. அப்ப இப்படி நான் கேன்சல் பண்றேன். 3 1s are 3, 3 3s are 9. இப்போ 5 into 3 15. அப்ப AQ is equal to 15 சென்டிமீட்டர். இங்க 9 5s are 45. அப்புறம் கூட 3 டிவைட்ல கொண்டு வரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து இப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். அதனால அப்படியே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? ஸோ எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஏக்யூவோட வேல்யூவும் நம்ம சென்டிமீட்டர்ல எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரெண்டு ட்ரையாங்கிள்னாலே சிமிலாரிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க.
ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.